இத நான் அழகா இருக்குன்னு நினைக்கலாம், என் மேல ஆசைப்படலாம், அங்கிட்டு கம்மாக்குள்ள தூக்கிட்டு போய் கும்மாங்குத்து குத்தன்னு கூட நினைக்கலாம். நினைச்சு என்ன பண்ண ஒன்னத்துக்காக பக்கி ஏமாந்து போவியல அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஆம்பளை பூரா வாங்க வேணாம்னு சொல்லல. எதுக்கு அவங்க வந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பான். கிட்டி தான் அடிக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நல்லா இருக்கலாம் மாமா சேலை கட்டு. ஆனால் என்ன பண்ண சொல்றீங்க, எங்கிட்டு ஒன்றுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் போதா? ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஊரில் அருமையாக நல்லா ரசிக்கிறியே, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி சொல்லணும். அது இன்றைக்கெல்லாம் இப்போ மேடைக்குள்ளே மாதிரி யாராவது வந்திருக்காளா? வரல. ஆனால் நான் தான் சரி இந்த சேலை கட்டு நல்லா இருக்கு, இப்படி சேலையை கட்டிட்டு எங்கிட்டும் போகிறது கிடையாது. பெரும்பாலும் ஒணுக்கு இருக்க போகணும்னா கூட இன்னைக்கு போக முடியாது கூட கழுத. ஆனால் பெரும்பாலும் நான் போகவே மாட்டேன். ஏன் போக மாட்டேன் தெரியுமா? இன்னைக்கு நாள் கலையரங்கம், அங்கிட்டு கூட இங்கிட்ட போயிடலாம். ஊரில் மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஊர் நாடத்து போயிருந்தேன், நல்ல கொட்டகை மேடை, வயக்காட்டு கம்மாவுக்குள்ளே ஓட்டுருந்தாங்க மேடை, கம்மா ஓரத்தில். சரி நாங்கள் நாடகம் ஆரம்பிச்சது நல்லா போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி சேலையை கட்டி ரெடி ஆகிட்டேன், சீனுக்கு வரலான்னு வரப்போகிறேன். ஒணுக்கு வந்துருச்சு. ஆகா முக்கிய அண்ணன் நினைப்பேன், முக்கணும்னா மூத்திரம் வந்துருமாடா, என்னடா செய்யறதுன்ட்டு வேகமா போய் கம்மாவுக்குள்ள ஒணுக்கு இருக்க கொட்டைக்கு பின்னாடி தான் போனேன். சரி உங்களை மாதிரி கெதிச்ச இளவட்டம் 5 வய ஆத்தாடி பின்னாடியே வந்துட்டாங்க. ஐயோ வந்தவேலுக்கு சும்மா வந்தாங்க, ஏய் வாடி அப்படின்னாங்க. ஐயோ அட வேணாம்டா எதுக்குடா அப்படின்னு தெரியும் போ வாடி அப்படின்னாங்க. அட வேணாம்டா எதுக்குடா தண்ணியை கிண்ணிய போட்டிருக்கா, நீ போயிடாதா. எடுவட்ட மூதேவுக்கு 5 வேலுமே கம்மாக்குள்ள கம்மாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓல்டு மங்கு சரக்க போட்டுவிட்டு குரங்கு ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க. ஐயோ 2 பேர் கையை விரிச்சு புடிச்சுக்கிட்டியா? ஐயா 2 பேர் காலை விரிச்சு புடிச்சுக்கிட்டியா? என்னால முண்ட முடியாத, கையை புடிச்சிட்டேன் காலை புடிச்சிட்டேன். ஏடி கத்தி இருக்க முடியாது, இப்படித்தான் வாயை திறந்து கத்தி யாரையாவது கூப்பிட்டான்னு வாயை திறந்து கத்த போனேனே. 5வது திறந்து எடுவட்ட மூதே போய் வாயில துணி வச்சு அமைக்கிட்டாங்க. துணி 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 ஐய துணியவா? எந்த துணியை வச்சு அமுக்கினா தெரியுமா? மூதேவிக்கு அம்மாக்குள்ள எங்கிட்ட துணி கிடைக்கல, துணியை தேடி பார்த்தேன் கிடைக்கல. லவக்கு நான் 1000 கலத்தி அமைக்கிட்டாயா வாய்ப்பில்லை. மூத்திர கவுச்சி வாட தாங்க முடியல. துவச்சு 45 நாள் இருக்குமோ 55 நாள் இருக்குமோ, மண்ணெண்ணை ஊற்றி பொறுத்த நாள் கூட பிடிக்காதியா. நானும் விடல, வாயில துணியை வச்சு அமுக்கினாலும் நானும் அதுக்கு தான் அமைக்கிறேன். கத்தி பாக்குறேன் முடியல, பாக்குறிய மல்லாக்க படுக்க போட்டு போத மப்புல சேலைய அவுத்தாங்க வாரு. மூதேவி ஏமாந்து போனாங்க, எடுத்தாங்க ஓட்டான் இம்பிடுத்தானாக்கு இங்க கிடக்குறதானே அங்க கிடக்கு. நல்ல வேலை மாமா, மல்லாக்க படுக்க போட்டு சேலைய அவுத்தாங்க, குப்பரக்க படுக்க போட்டு சேலைய அவுத்திருந்தாங்க. அவ்வளவுதான் என்னைய குமரி இருப்பாங்க, எடுவட்ட கிழிச்சு கும்பாபிஷேகம் தப்புச்சேன் பொழைச்சேன்னு ஓடி வர வட்ட வாடு வெறும்பாடியா. அதுல இருந்து எங்கிட்டும் போறது கிடையாது. எப்பயும் அருணா கேரள கட்டுவேன், இன்னைக்கெல்லாம் 3 கேரி பைய வச்சு கட்டி வச்சிருக்கேன். கட்டி வச்சிருக்கேன், காலையில அவுத்துக்குருவான். எங்கிட்டு போனாலும் வீடுகாரருக்கு போக முடியல, ஏன்னா என்ன காலையில அவுத்துக்குருவான். ஆமா சரி முடிச்சுட்டு பாப்பா, நான் அவளை கூப்பிட்டுக்கிறோமா? ஆமா கொண்டை மாமா, கொண்டையில பூ நிக்க மாட்டேங்குது, வேற எதுல வைக்க சொல்ற? அப்புறம் அதுல கூப்பிட்டு வழுக்கு மாமா. அடியே ஓடி அடி அடியே இங்க வார் குறுகுறுன்னு மாமா இப்படியே வைக்கிற. மாமா வேட்டி எடுத்து போடு மாமா, பாம்பு மண்ணை தின்னுட்டு கிடக்கு. அடியே அடி சின்ன புள்ள. அப்படியா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஆமா என்ன வந்ததுல இருந்து மாமே மச்சானவே பாத்து பேசிட்டு அக்கா தங்கச்சி பாத்து யார்கிட்டயும் பேசல. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். விட்டு இன்ன வரைக்கும் அவட்ட பேசினேன் இவங்களுக்கு. ஏய் டாடி அது உழுதுட்டு போகுது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ பொம்பளை பிள்ளை, நானும் பொம்பளை பிள்ளை. இங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன, ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். இருந்தாலும் உன் கை ரொம்ப நீளம்ன்றது எனக்கு தெரியும், அதை விட நீளம் எனக்கும் கை. ஏன் பொம்பளை தொட்ட என்ன தப்பு? பொம்பளை செவ்வா சாமி கும்பிட கொலக்கட்டையெல்லாம் திங்கிறான். ஐயோ சொல்லிவிட்டோம்னா சாமி கண்ண நோடிடும். சண்டாளி கொலக்கட்டையை திங்கிறமா? அந்த வாகனத்துக்கு வெளிவிடுங்க போட்டு, அது சாமிக்கு படைச்சது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி நீ வந்துட்டு நான் வந்துட்டேன், இடத்துக்குரிய ஆள் வரணும். காவலுக்கு போகணும். தயவு செய்து அந்த வாகனத்திற்கு வழிவிடுமாறு தூங்கி இருந்தா எழுப்பி கூட விட்டுருங்க, ஒன்னும் அவசரம் இல்லைங்க. ஆமா அந்த ரோட்ல யாராவது தூங்கி கிடந்தாலும் அசந்து எழுப்பி விட்டுருங்க. எழுப்பி விடுங்க பாவம், எழுப்பி விடுக்காவா, ஒன்னும் அவசரம் இல்லை. 100ல போகணும். ஊர்ல போங்களா? ஊறிட்டு தான் வராரு. அங்கே வர 100 நாடகத்தை பார்த்தா தான் என்ன தாத்தா தாத்தா இறங்கி வாங்க, என்ன நாடகத்தை பார்க்காம. ஆமா நீங்க வாடகை இப்படி போனா எப்படி?
நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரீங்களா? மெதுவா மெதுவா மெதுவா. மாமா ரோட்டை பார்த்து ஓட்டு மாமா. அங்கே என்னைய பார்த்து அழகுல மயங்கிறாத. பாட்டுக்கு கூடத்துக்குள்ள விட்டுறாத. மேலே வாரு. சும்மா ரெடி. கண்ட்ராக்டர் வேலை பாக்குறியா? அடியே அந்த கதையை தொட்டேனா நீளமா போயிட்டே இருக்கு கிடக்க. ஐயே வேணாம். வேணாமா? அடியே பொம்பளை பொம்பளை ஒண்ணு சேர்ந்துருக்கோம். சரி வா ஒண்ணுக்கு வந்துட்டு வந்துரும். எதுக்கு? ஏடி ஒரு பொம்பளை சேர்ந்து அதுக்கு தான் போவாங்களா? வேற எதுக்கு போக மாட்டாங்களா? அம்மா வந்துட்டாங்க. அம்மா கூப்பிடுமா? கூப்பிடு. மா மா. ஐயோ வாயை பாரு. மாடு சென்னைக்கு தெரியுது. கொண்டு போய் கடமாட்டல. என்னடி ஆச்சு? ஐயா சேலை தூக்குறா. நேரம் என்னடி? என்ன பண்ற? வெக்க போற. ஏய் இந்தடி துணி துவைக்கறமா. என்ன பண்ற? கும்முறா. வாயா. மூத்திர வந்துருச்சுமா. ஐயா ஐயா. அத பைய அவுக்காதடின்னு சொன்னா கேக்குறியா நீ? என்ன பண்ண போற? அம்மா வணக்கம். வணக்கம். புதுமையான வணக்கமாக இருக்கு. இதான் நெஞ்சார்ந்த வணக்கம். அப்படியே வணக்கம். என்ன வணக்கம் இருக்குமா? ஏய் நிறைய வணக்கம் இருக்குமா? சி ஏ ஏய் என்னமா? தள்ளிடினா குனிஞ்சு. ஏய் இருக்கடா. அருமையான ஒரு வணக்கம். இவ யார் புதுசா இருக்காளே? அம்மா உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு. எதுக்காக? வேலைக்கு தேவை. என்ன வேலை? உங்க அப்பா ஒரு வேலை செய்யறது கிடையாது. அப்படியா? உங்க அப்பா படுக்க வச்சு நானே. ஏய் என்ன சொல்ற? கை கால் அமக்குறது, பால் கொடுக்கிறது. ஏய் நீ பேசுற விதமே சரியில்லையே. என்ன சொல்ற? பால் மாட்டு பசு மாட்டுல கறக்குறா. ஆமா. கறந்து செம்பட கறந்து அப்படி கக்கத்துல வச்சு தானே அப்படி தூக்கிட்டுறோம். பால் இருக்கி அப்பாவுக்கு பணம் இருக்கி. நீ பாரு
ஒழுக்கமா இருந்து பழகணும். ஏம்மா சரியா? இங்க வந்து அப்படின்னா அடக்க ஒடுக்கமா இருந்து பழகணும். அடக்கமா இருக்கணும், உடைய சுடுகாட்டில் தான் பார்க்கணும். அங்கதான் அடக்கமா இருக்கும். அது இல்லடி, பெண்களுக்கு உண்டான அச்சம், மடம், நாணம், பகிர்ப்பு என்கிட்ட இல்லை. என்ன இருக்கு? என்கிட்ட இருக்குல்ல அச்சம், மேடம், நாணம், பைப்பு. ஏய் உன்கிட்ட எங்கடி பைப் இருக்கு? ஆமா, என்கிட்ட பைப்பு இருக்கு, உன்கிட்ட திருக்குழாக்கு. நீ பேசுற விதமே சரியில்லை. சரி, உன் பேர் என்ன? நீங்க ஒரு ஆள் தான் என் பேரை கேட்கறது. என் பேர் ரொம்ப சின்ன பேர் தான். என்ன பேரு? அழகு சுந்தர நவநீத கொலலூதி கோபால கிருஷ்ணவேணி. ரொம்ப சின்ன பேரு. உன்னை எப்படி கூப்பிடுறது? என் குழல் இருக்கட்டும், நீ நிப்பாட்டு. வேணு. சரி, அப்பா உன்கிட்ட வந்தாரா? ஏன்? நான் தான் அவர்கிட்ட போனேன். என்னடி எங்க அப்பா வர வர ரசனையே இல்லாத காசு கொடுத்துட்டாராமா கரெக்டா? கண்ணு தெரியல உங்க அப்பனுக்கு. அதான் ரசனை இல்ல. ரசனை இல்ல, உப்பு கொஞ்சம் ஓடல. இருக்கட்டும், அப்பா வந்தாரு. அப்பா கூப்பிட்டாரா? ஏமா பொம்பளை வந்தானே தப்ப. இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர். நான் அதே மாதிரி. இப்ப இவட்ட மட்டும் ஒட்டிட்டு போறீங்க. ஏன்னா இவ என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான மயிர் தோழியா? ஏய், ஒரேடியா கோவப்பட்டு. சரி, கோவிச்சுக்கிட்டு போகாதவா. இங்க பாரு, ஒரு சில பேர் தான் கோவப்பட்டாலுமே அதுல அழகா இருப்பாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க, என்ன காரணம்? அழகா இருக்க. ஐயா உள்பாவடை போடாம ஐயா ஆம்பளை எல்லாம் இருக்காங்கடி. உள்பாவடை போடாம ஒண்ணும் போடாம தூக்கி காட்டுற மசூல் பட்டைமா. ஐயா பாவாடை எங்க? ஏய் ஏய், இங்க பாரு, எங்க பாவாடை? இங்க பாரு, இவ்வளவு சம்பாதிக்கிறீல. எம்புட்டு மசூரடி இங்க கீழே போடுறியே. ஆம்பளை எல்லாம் இருக்கா? ஐயா அழகா இருக்குன்னு தானே சொன்னேன். ஐயா அவசரத்துல யார் பாவடையும் தெரியல. இருக்கட்டும், அப்பா வந்து விஷயத்தை சொன்னாரு. நல்ல வேலை நீங்க தள்ளி நின்றீங்க. கொன்றுவேன். உன்னோட வேலை அங்க மட்டும்தான். இருக்கட்டும், தானே 3. சரி, இருக்கட்டும். அப்பா வந்தாரு, என்ன விஷயம் சொன்னாரு? அப்ப நம்மள காவலுக்கு போக சொல்லிட்டாரு. காவலுக்கு போயிடலாமா? போயிடலாம். பறவை வரட்டிடலாமா? நீ பண்ணுங்கம்மா. பறவை ஆடி பாடி நல்லா சந்தோஷமா வரட்டணுமா? அப்படியா? ஒரு வரட்டு. ஒரே விரட்ட வரட்டிடலாமா? என்னம்மா என்ன? ஐயா இந்த பொம்பளையோட பெரிய தொல்லையா? வாடிக்கிட்டு ஐயா என்னாச்சு? நீ சொரிய கொடுத்து மாற மாதிரி பேசாம இருப்ப. அம்மா கூசுதுல. ஏன்டி இப்படி பண்ற? ஏமா என்னைக்கா ஒரு நாளைக்கு பழகுற. ஏய், போய் அங்க நின்னு போ. பொம்பளை பக்கத்துல வந்து இப்ப பக்கத்துல வந்து இருப்பிய. இருக்கட்டும், என்ன நேரம் ஆயிருச்சு. சரி, எனக்கு பண்ணுமா. இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, காவலை ஒதுக்கி வச்சுட்டு நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஒருத்தரையா? ஒருவேளை காதலிச்சா சலிச்சு போயிடாது. நாளா வாரத்துக்கு 7 வேளை காதலிக்க. ஏடி, காதல்னா ஒருத்தரை தாண்டி பண்ணணும். ஒருத்தரை தான் காதல் பண்ணணும், ஒருத்தரை தான் கல்யாணம் ரொம்ப பண்ணிக்கணும். சலிச்சு போக. அதே முகரைவை எத்தனை நாளைக்கு பாக்குறது? எனக்கு சலிக்கவே சலிக்காது. அவர் யார் தெரியுமா? அடுப்புல அவர் தான் அந்த முருகன். முருகனை தான் காதலிக்கிறேன். அப்படியா? ஆமா, அது வேற முருகன். இருக்கட்டும், அவர் எப்படி எல்லாம் கனவுல வந்தாரு எப்படி சொல்லிடலாமா? சொல்லுங்கம்மா. ஏ மாமனுக்கு ஏங்கி மனோ மத்தளம் கொட்டுதடி, இந்த வண்ணமயில் காமங்கிட்ட மண்ணுக்கு நிக்குதடி, ஏ சாமி கிட்ட செய்தி சொல்லி சாதிக்க சொல்லுங்கடி. ஆசோ 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 மதுரை அழகரும் மதுரை சொக்கரும் பள்ளி மயில அள்ளி எடுத்து கடிவேல கையில் கொடுத்து புள்ளி மயிலே சமஞ்சே
சாந்து போட்டெடுத்து என் சாமி கலைப்பதற்கு மூணு முடிச்செடுத்து அந்த முடிச்ச அவிழ்ப்பதற்கு அட கூட்டி கழிச்சா வாழ்க்கையதற்கு ரெண்டு கூடு சேர வழக்கதற்கு இந்த தீனுண்டவன் தெரியும் சமஜே அதுக்குத்தான் ஆமஜே அதுக்குதா ஆசோ 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 சோ 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 இருக்கட்டும் தோழி மா. பறவைகள்லாம் வந்துருச்சு ஆமாம்மா. ஒரே விரட்டா ஒரே விரட்டு ஆளோலம் 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 ஆணவம் போற்றிடும் அருள்நாதம். ஆளோலம் 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 ஆணவம் போற்றிடும் அருள்நாதம். வானிலை வட்டமிட்டு வந்த கீதம் வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம் ஆட வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். சம்பளம் வாங்குறீங்களா மாதிரி இந்த ஆட்டம் போடுமா என்ன சொன்ன வாங்குறோம்ல ஆடணுமா என்ன வாங்குறோம் இடத்துக்கு என்ன வாங்குறோம் செமக்கு பூஜையா வாங்குறோம் அதுக்கு என்ன பண்ணணும்ன்ற மக்களுமா நம்ம சின்ன பிள்ளைங்க சேர்ந்துருக்கோம் அப்ப என்ன சொன்னார் ஆடி பாடி பாடிட்டு சொன்னார் நம்ம ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே விரட்டணும் அப்படியா ஆமா ஒரே விரட்டா ஆடி பறவைகளே ஓடி போங்க ஆவணி பறவைகளே ஓடி வாங்க ஆவணி பறவைகளே ஓடி வா
ஒரு பறவை கூட போக மாட்டேங்குது, என்ன காரணம்? எல்லாம் ஞான பறவைகள். போகாதா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போட இருக்கு. போகவே கூடாது. ஆமா, விடிய விடிய எப்படியே தான் இருக்கு. எதிர்பார்ப்பு இருந்தாலும் எந்த குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது. நம்ம உள்ள போய் வேண்டிக்கலாம். இந்த இடத்துக்கு முக்கியமானவங்க எல்லாம் வருவாங்க. அப்படி யாராவது வந்தா என்ன பண்ணுவீங்க? யாரும் வந்து என்ன தூக்கிப்பட்டு பாடுகள் அமைக்கிறேன். அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னையும் கூப்பிடுங்க. போகலாமா? ஆனாலும் இது வேற ஓட ஓட புடி புடி எடுத்துக்கிட்டு. ஆமா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா கிடையாது. இதுவரை நடந்தது விளையாட்டு. நல்ல ஆட்டம் பாட்டத்தோட கொஞ்சம் இருந்திருக்கோம். கொஞ்சம் மகிழ்ச்சியா ரசிச்சிரு, சந்தோஷமா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைச்சதுல தான் சரி. இதுவரை நடந்தது விளையாட்டு. இனி நடக்க போறதுதான் வினயம். வருகிறார் நாரதர், செம்மணிப்பட்டி மண்ணின் மைந்தன் எஸ் ஜெயபார்த்திபன் அவர்கள். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல. அஞ்சரகட்ட சுதியில வருவார். எப்படி வருவார் தெரியுமா? சின்ன பிள்ளையெல்லாம் அந்த புள்ள பயந்து போச்சு பாவம். அப்படி அவர் வருவார். அப்படியாவது ரெண்டு பேரும் எந்திரிக்கலாம். ஆனா என்னைய பார்த்தோம் என்ன அப்புறம் தெரியுமா? என்ன ரொம்ப முழுங்க என்னாச்சு? எல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சான். அப்ப வரட்டு உம்மா. ஏய் அங்கிட்டு